ஆமா சாப்பிடலாம். எனக்கு வயிறு என்னமோ மாதிரி இருக்குது, பசி இல்ல, நீ சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடுமா. வேணாம்ப்பா, நீ சாப்பிடு. கொஞ்சம் குத்து. ஏய், நீ சாப்பிடு, உன் தட்டட. இல்லண்ணா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சோறு இவ்வளவுதான் இருக்கா? இல்ல, அங்க பானையில் நிறைய சோறு இருக்கு, ஆறி போயிடுமேன்னு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தேன். அம்மா, என்னம்மா நியாயம் இது? 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. வந்தாவது போயாது. வாங்க சாப்பிடு. வாங்க உட்காருங்க. நீங்க உட்காரு. இத பாருமா, நீங்க 2 பேரும் பட்டினி கிடந்து நான் மாத்திரம் சாப்பிடக்கூடாதுமா. நான் பட்டினி கிடந்தாவது உங்களுக்கு சோறு போடணும். இவ்வளவுதான் இருக்குன்னா 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவோமே. அதை விட்டு ஏமா ஒருத்தர் ஏமாத்தி. நீ வேலைக்கு போற புள்ள, அதனாலதான். கழுத உடம்பு எப்படி இருக்கு? மரத்து மேல உட்காந்து என்ன பண்ற? மாங்காய் தின்றேன். உனக்கு வேணுமா? இந்தா. என்னடா பாக்குற? பச்சரிசி மாங்காய் நல்ல ருசியா இருக்கும், தின்னுடா. கழுத, இன்னொரு தடவை நீ என்ன டா போட்டு கூப்பிட்ட எனக்கு கட்ட கோபம் வரும். அது சின்ன வயசுல இருந்தே பழக்கமா போச்சுடா. ஆமா, நீ என்ன கழுதன்னு கூப்பிடுற வரைக்கும் நானும் உன்னை வாடா போடான்னு தான் சொல்லுவேன். எப்ப நீ என்ன அனுன்னு கூப்பிட்டியோ அப்பதான் நானும் உன்னை காத்தி வாங்க போங்கன்னு சொல்லுவேன். நான் உன்னை கழுதன்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, நான் உன்னை விட்டு விலகி போனாலும் நீயே அடிக்கடி வந்து வம்பு பண்ற. வம்பு இல்லடா, விளையாடுற. எல்லாம் அன்புதான். ஏண்டா நிஜமா சொல்லுடா, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? இல்ல, நான் உன் மேல அன்பு காட்ட நீ என்ன மாமா மகளா அத்தை மகளா இல்ல நான் மச்சானா? ஏண்டா மாம மச்சான்னு பிறந்தாதானா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மோத்த வச்சிட்டு இருக்கியே, உன்னால எப்படி முடியுது? உனக்கு என்ன, நீ பேசுவ. வசதியா 3 வேளையும் சோத்த தின்னுட்டு ஊரா விட்டு தோட்டத்துல உட்காந்து மாங்காய் தின்னுட்டு இருப்ப. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையா உழைச்சாதான் கால் வயிற்றுக்காக சோறு கிடைக்குது. உம்முன்னு இல்லாம வேற எப்படி திருப்பி வரும்? ஏண்டா உனக்கு சாப்பாட்டை தவிர வேற பிரச்சனையே இல்லையா? சாப்பாடே பிரச்சனையா இருக்கும்போது வேற பிரச்சனை எதுக்கு? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா. ஏண்டா இந்த குயில் இனிமையா கூறதை கேட்கும் போது உனக்கு என்ன தோணுது? குயில் அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் போல தோணுது. நல்ல ரசிக. ஏண்டா நீ எப்பவாவது என்ன பார்த்து ரசிக்க மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் உன் கண்ணுக்கு அழகா தெரியலையா? நீ அழகா இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்ட எனக்கு என்ன? உன் அழகையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு சோறு கிடைக்குமா? இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு பொழுது போகலன்னா இங்க இருக்க மாமரத்தை எல்லாம் மொட்டையடி. கார்த்தி, பசியின் கொடுமை உன் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கையாலேயே வகை வகையா 3 வேளையும் போதும் போதுன்ற அளவுக்கு சமைச்சு போடுறேன். அண்ணே, அனு ரொம்ப நல்ல பொண்ணு. நீதான் அவளை சரியா புரிஞ்சுக்காம சின்ன வயசுல இருந்து அவளை வெறுத்துக்கிட்டே இருக்க. கடவுளே, அவளை வெறுக்கிறதா யார் சொன்னாங்க? மலத்தி, எனக்கு அனு மேல கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க சித்தி மெட்ராஸ்ல சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்களாம். மொத்தத்துல அவங்க பரம்பரையே நல்ல பரம்பரை இல்லைன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது அணுவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதுக்கு ஆண்டு பண்றேன். அண்ணே, எனக்கு அணுவை தான் தெரியும். அணுவுக்கு அம்மா, அவங்க சித்தி, சித்திக்கு பெரியம்மா, இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அழகுக்கு அழகு, குணத்துக்கு குணம். அவ மாதிரி பொண்ணோட நட்பு கிடைக்கிறதுக்கு ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். மாலதி, அணுனா உனக்கு ஆரம்பத்திலேயே அன்பு ஜாஸ்தி. நீ பறிஞ்சுதான் பேசுவோம். இத பாரு, நீ அவளோட சேராதே சேராதே நான் உன்னை கண்டிக்கிறேனே. எதுக்காக? அணு மாதிரி தட்டுக்கிட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணோட சேர்ந்து நீ ஊர் சுத்தினா நாளைக்கு உன்னை எவன் கல்யாணம் செஞ்சுக்குவான்? எல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன். அப்படியே அவ தவறான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அணுவை நீ குத்தம் சாட்டுறது ரொம்ப தப்பு. இத பாரு,
தேவையில்லாம அவளை பத்தி நமக்குள்ள ஏன் தகராறு? மாலதி, என் எதிர்கால ஆசை என்ன தெரியுமா? ஒரு நல்ல பையனா பார்த்து உன்னை பிடிச்சு கொடுக்கணும். சாகுற வரைக்கும் நான் வயிறார 3 வேளையும் சோறு திங்கணும். நிச்சயமா உன் ஆசை நிறைவேற போறது இல்ல. வாழ்க்கையில ஆசை தீர சாப்பிட்டவனும் கிடையாது, அழுக்கு தீர குளிச்சவனும் கிடையாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.